இந்த உலகத்துல உன்னால அனுபவிக்கப்படுகிறது வேற ஒரு உயிரால வேற விதமான அனுபவிக்கப்படுகிறது. ஆயிரக்கணக்கான எக்ஸாம்பிள் இந்த மாதிரி சொல்லலாம், சொல்லிக்கிட்டே போலாம். இந்த மாதிரி நிறைய இருக்கு. இதெல்லாம் எதை பொறுத்து இருக்குன்னா, அவரவர்கள் எந்த இந்திரியங்களை கொண்டு இருக்கிறார்களோ அதுக்கேற்ற மாதிரி அவர்களுடைய அனுபவங்களே மாறுது. இந்திரியங்கள்லாம் என்னது? பஞ்ச இந்திரியங்கள் நம்ம வச்சிருக்கிறோம். நம்ம இந்திரியங்கள் எப்படி வேலை செய்யுதோ அதுக்கேத்த மாதிரி அனுபவம் தான் நமக்கு கிடைக்குது. இருக்கிற அனுபவம் அப்படியே கிடைக்குதா? அப்படின்னா கோட்டானுக்கு ஏன் அது இருட்டா இருக்கு? வெளியில இருக்கிறது ஒண்ணுதானே. வெளியில இருக்கிறது ஒண்ணா இருந்தா நம்ம கண்ணுக்கு வெளிச்சமா தெரியுது, ஏன் கோட்டானுடைய கண்ணுக்கு இருட்டா இருக்கு? இருக்கக்கூடாது. அப்ப இந்திரியங்கள் எப்படி இருக்கின்றனவோ இந்திரியங்களுடைய தன்மைக்கு ஏற்றார் போல்தான் நாம் இருக்கின்றதை நம்ம இந்திரியங்களுக்கு ஏற்றார் போல்தான் நம்ம என்ன பண்றோம்? அப்சர்வ் பண்றோம், அறிவாக எடுத்துக்கொள்கிறோம். இந்திரியம் மாறிச்சுன்னு வச்சுங்க, நமக்கு மாறிடும். இப்ப பல பேருக்கு கண் பார்வை இல்லாமல் இருக்கும். அவர்களுக்கு வெளிச்சமாக இருந்தாலும் அவர்களுக்கு இருட்டாக தான் தெரியும். உள்ளுக்குள்ள அவங்களுக்கு எந்த இதுவுமே தெரியாது. அப்ப இந்திரியத்துல கோளாறு இருந்தா நம்ம வெளியில எது இருந்தாலும் நம்மளால வேற விதமா தானே அது அப்சர்வ் பண்ணப்படுது. அதைத்தான் இங்க சொல்ல வர்றாரு. இதற்கு யுக்தி சொல்கிறேன், ஒரு மனதாய் கேளும். காண்பவன எல்லாம் நேத்திரத்தின் விகாரமே என்றாகும். நீ பார்க்கிறது எல்லாமே உன் கண்ணு என்ன தன்மையில இருக்கோ அதுக்கேத்த மாதிரிதான் நீ பாக்குறியே தவிர இருக்கிறத இருக்கிற மாதிரி எல்லாம் பாக்குறது இல்லப்பா அப்படிங்கிறாரு. இப்ப நம்ம கண்ணுக்கு என்ன தெரியுது? சில உருவங்கள் எல்லாம் தெரியுது. நம்ம கண்ணுக்கே என்ன ஹையர் பவர் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இங்க இருந்துட்டே சொர்க்கத்துல என்ன பண்றாரு? பித்ருலோகத்துல யார் எங்க இருக்கிறாங்க இங்க இருந்தே பார்க்க முடியுமா? முடியாதா? நமக்கு அந்த அளவுக்கு இந்திரியம் கெப்பாசிட்டி இல்ல. இந்த இந்திரியத்துக்கு எவ்வளவு தூரம் இருக்குது? இப்ப பக்கத்துல இருக்கிறதே படிக்க முடியலன்னா கண்ணாடி போட்டுருவோம். தூரத்துல இருக்கிறது தெரியலன்னா என்ன பண்றோம்? கிட்ட பார்வை தூர பார்வைன்னு கண்ணாடி போட்டுருவோம். அப்ப இருக்குது, ஆனா என் கண்ணுக்கு அப்ப என்னால அறியப்படுவது இந்த உலகத்துல நான் சொல்றதெல்லாம் என்னுடைய சென்ஸ் எந்த அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கோ அந்த கெப்பாசிட்டியை தான் நான் அறியறேனே தவிர இருக்கிறத இருக்கிற மாதிரி அறியறேனா? இவ்வளவு பெரிய ஒரு கேள்வி கேட்கிறாரு பாருங்க. இருக்கிறத இருக்கிற மாதிரி அறியறீங்களா, இல்ல இருக்கிறத உன்னோட சென்ஸுக்கு ஏத்த மாதிரி நீ அப்சர்வ் பண்ற? அப்ப அதான் சொல்றாரு, காண்பவனை எல்லாம் இந்திரியங்களின் விகாரமே. இந்திரியம் எந்த மாதிரி இருக்கோ அதுக்கேத்த மாதிரிதான் நீ என்ன பண்ற? அப்சர்வ் பண்ற. இல்லாட்டா நம்ம இங்க உட்காந்துட்டே நம்ம வைகுந்தத்தையும் பார்க்கலாம், மத்த லோகங்களையும் இங்க இருந்தே கண்ணுக்கு தெரியுமே. இல்ல இங்க இருந்துட்டே நாம மத்த கிரகங்கள்லாம் இருக்குல்ல. இப்ப நம்ம பூமியில இருக்கோம், புதன் கிரகம், செவ்வாய் கிரகம்லாம் இருக்குல்ல. இங்க இருந்து டெலஸ்கோப் வழியா பாக்குறோம். நம்ம கண்ணுக்கு பவர் இருந்துச்சுன்னா, இந்திரியங்கள் இப்ப இந்த இந்திரியம் இல்லாம வேற இந்திரியங்களா இருந்துச்சுன்னா நமக்கு என்ன தெரியும்? நல்லாவே தெரியும்ல. இப்ப நம்மளால ஒரு குறிப்பிட்ட அளவு தான் வாசனையை நுகர முடியுது. ஆனா அதே நாய்க்கு எப்படி இருக்கு? மோப்ப நாய் வச்சுட்டு நம்ம அது எங்கெங்கயோ போய் இப்ப இந்திரிய வேறுபாட்டினாலேயே நமக்கு ஒரு குறுகிய லிமிட்டடான ஒரு பவர்ஸ் தான் இருக்குது. ஆனா அதுக்கு வேற விதமான பவர்ஸ் இருக்கு. கோட்டானுக்கு பார்க்க முடியல, நம்மளால பார்க்க முடியுது. அப்ப என்ன சொல்றாருன்னா, நீ இந்த உலகத்தை அனுபவிக்கிறது எல்லாம் உன் இந்திரியத்தோட கெப்பாசிட்டிக்கு ஏத்த மாதிரி தான் நீ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற. இருக்கிறத நீ இருக்கிற மாதிரி நீ எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது இல்ல அப்படிங்கிறது. எவ்வளவு பெரிய ஒரு உண்மை அது. அது மட்டும் இல்ல, நேத்திரத்தின் அச்சமின்றி வெளியில் ஒரு திருஷ்யமும் இல்லை. நேத்திரத்தின் அம்சமின்றி உன்னுடைய பார்க்கக்கூடிய இந்த கண்ணுக்கு இருக்கிற திறமைக்கு ஏத்த மாதிரி தான் பாக்குற, அது இல்லாம வேற எதுவும் உன்னால பார்க்க முடியாது அப்படிங்கிறாரு. பித்தத்தினால் தோஷமடைந்த நேத்திரமுடையவன் மஞ்சள் நிறமாக வெளியில் பார்ப்பது போலவும், பித்தத்தினால கண் பார்வை குறைஞ்சு போய் கண்ணுல ஏதாவது ஒரு டேமேஜ் ஆச்சுன்னா அவனுக்கு இருக்கிறது கொஞ்சம் மஞ்சளா தெரியுமா. சில பேர் மஞ்ச காமால வந்துட்டா மஞ்சளா தெரியும்னு சொல்லுவாங்க. இப்ப இவர் இந்த பித்தத்தினால கண்ணு மங்களாகி வெளியில சரியா தெரியல. நமக்கு ஏஜ் ஆனா கூட கேட்ராய்டு இந்த மாதிரி எல்லாம் வந்துச்சுன்னு வச்சுக்கலாம், சில இதை பாக்குறத கரெக்டா பார்க்க முடியாம போயிடும். நல்லாவே நமக்கு என்ன பண்ண முடியாது, தெரியாது. அப்ப என்ன ப்ராப்ளம்? வெளியில இல்லாம போதா? இந்திரியத்துல மாறும் போதே நம்ம அனுபவங்கள் மாறுது. அததான் இங்க சொல்றாரு. பித்தத்தினால் தோஷமடைந்த நேத்திரமுடையவன் மஞ்சள் நிறமாக வெளியில் பார்ப்பது போலவும், திமிர ரோகமுடையவன் ஒன்றை இரண்டாக பார்ப்பது போலவும் பலவேறாக தோஷ நேத்திரங்களினால் ஜகத்தை பலவாறாக காண்கிறார்கள். சில நேரத்துல சில பேருக்கு ரெண்டு ரெண்டா தெரியும். அப்படியும் இருக்குது. சில பேர் கண்ணுல ஒரு விஷயத்த ரெண்டு ரெண்டா அவங்களுக்கு தெரியும்.
அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறவங்க, அந்த மாதிரி உலகத்தை யாரு எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்றாங்கன்னா அவங்களுக்கு எந்த மாதிரியான டூல்ஸ் வச்சிருக்காங்க, எந்த மாதிரியான சென்ஸ் எப்படி எந்த குவாலிட்டியில இருக்கோ அந்த குவாலிட்டியை தான் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்றாங்க. உதாரணத்துக்கு சொல்றார், கிழக்கு சமுத்திரத்தின் மத்தியில் காரண்டம் என்ற ஒரு தீபம் உள்ளது. அத்தீபத்தில் உள்ள ஜனங்கள் பாவங்கள் யாவற்றையும் ரத்த வர்ணமாகவே எப்போதும் காண்கிறார்கள். ரத்த வர்ணம்னா என்ன? ரெட் கலர். அவங்க இருக்கிறது எல்லாத்தையும் ரெட்டா பாக்குறாங்களாம். அதே வேற ஒரு தீபத்துல இருக்கிறவங்க யாவற்றையும் தலைகீழாக காண்கிறார்களாம். எல்லாத்தையும் தலைகீழா பாக்குறாங்க. இன்னும் மற்ற தீபத்தில் ஜனங்கள் தங்கள் நேத்திரங்களின் சுபாவத்திற்கு ஏற்றார் போல் தகுந்தபடி பலவாறாக பாவனை செய்கிறார்கள், பாவங்களை பார்க்கிறார்கள். இந்த தேசத்தில் இவர்கள் யாருக்காவது கண்களில் மாறுபாடு தோன்றுமானால் ஔஷதத்தினால் நேத்திரத்திற்கு சொஸ்தம் செய்து கொண்டு முன்போல பார்க்கிறார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒருத்தங்களுக்கு ரெட் கலர்ல தெரியுது, ஒருத்தங்களுக்கு தலைகீழா தெரியுது, அப்படிலாம் இருந்துச்சுன்னா அந்த கண்ணுல ஏதோ பிரச்சனை இருந்தா அது சரி செஞ்சதுக்கு அப்புறம் இருக்கிற மாதிரி பாக்குறாங்களா இல்லையா? அததான் இங்க சொல்றாரு. ஆகையால் உலக வஸ்துக்கள் கண்ணில் பார்வைப்படுகின்ற வரையில் அவை பித்த கண்ணிற்கு மஞ்சள் போல கண்ணின் அம்சம் பொருந்தவையே ஆகும். இவ்வாறே கந்தம் முதலிய அக்ரா இந்த மாதிரிதான் ஸ்மெல்லு, டச்சு, இது எல்லாமே நம்ம எல்லா சென்ஸ்க்கும் அதை மேட்ச் பண்றாரு. நல்லது.